பாதவர்ஜனாவுக்கும் வசியானதுக்கும் வெளிப்படையாக நடந்த மோதல் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு எதுவுமே தெரியாது சார். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பார். இதுக்கு முன்னாடி ஜானுக்கும் ஐயா புசியானந்தவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னன்னு கூப்பிட்டு கேட்டதே கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு கட்சிக்குள்ள, அவர் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார். அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பே பாத்தீங்கன்னா அவரு இவங்க கிட்ட இருந்து அவரை பாதுகாக்கிறது தான் அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு. இத்தனை கோஷ்டிகள் இத்தனை கோஷ்டிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்து பாதுகாக்கிறது தான் அவர் யாரும் நெருங்க முடியாது. ஆஞ்சல் சம்பத் வந்து சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏறும்போது ஏதோ வந்து கடுப்பார் ரசிகர்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்ல போய் வந்து அதுக்கு டென்ஷனாக ஏதோ சொன்னாரு. முதல் கூட்டத்திலேயே அப்படி நடக்கும் ஆஞ்சல் சம்பத். ஆமா, இதை நம்ம முதல்ல இருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. இவர் வந்து இலக்கியம் இதெல்லாம் வந்து பேசுறாரு. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா தலைவர் நடிச்ச படத்துல இருந்து ஏதாவது நல்ல ஒரு 4 சீனை வந்து பேசணும், 4 டைலாக வந்து பேசணும், பிளாஸ்ட்னு வந்து பேசணும்னு அவங்க வந்து எதிர்பார்க்குற இடத்துல போயிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பேசினா இவர் ஒரு பக்கம் மைக்ல பேசுற, இவருக்கு பின்னாடி நின்றுட்டு கச்சன்னு பேசிட்டு இருக்காங்க. அவரே டென்ஷன் ஆகி வந்திருக்காரு. அவங்க என்னன்னா என்ன இவரை பே பண்ணி கூப்பிடுறாங்க ஒரு கூட்டத்துக்கு. புசியானந்த் தலைமையில தான் வந்து அந்த தேர்தலை சந்திக்கிறாங்களா? முதல்வர் வேட்பாளர் புசியானந்தா? அதுக்கும் ஒரு ஆப்பு வச்சாச்சு. புசியானந்துக்கு வந்து முதலமைச்சர் பாவம் அவரை வந்து உசுப்பு ஏற்றி விட்டு அவர் ஓட்டர் ஐடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்தி விட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தொகுதியில வந்துட்டாரு. ஸோ ஓட்டு கூட அங்க இல்ல. இப்ப எஸ்ஐஆர் வேற ரெட்டை வாக்குரிமை கூட உங்களால வச்சுக்க முடியாது. இங்க வந்தாச்சு. அதனால அவர் வந்து அங்க மேபி வந்து உங்களுக்கு வந்து நியமன எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேணா இவரை பண்ணலாமா கண்டி. ஆனா இவருக்கு வந்து ஓட்டே அங்க போட முடியாது, தமிழ்நாட்டுக்கு மாத்தியாச்சு. அதுக்கும் ஆப்படிச்சாச்சு. வேணா ஒருவேளை அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர். தாவேகா கட்சியோட முக்கியமான கூட்டம் செங்கோட்டையின் நினைவுக்கு அப்புறமா ஈரோட்டில் நடைபெற இருக்குது. வருகிற 18ஆம் தேதி காவல்துறை தரப்புல இருந்து 84 நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அவங்க ஓகே சொன்னனால வந்து அனுமதியும் கிடைச்சிருச்சு. இப்போ பெரிய அளவில் பிளான் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல 50,000க்கு மேல கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் தாவேகாக்கு மட்டும் இவ்வளவு 84 நிபந்தனைகள்? மற்ற கட்சி கூட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம், இவ்வளவு நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டதில்லை. 10-15 நிபந்தனைகள் விதிப்பாங்க. 84 நிபந்தனை என்ன காரணம்? இப்போ மித்ததெல்லாம் நீங்களே சொல்றீங்க அது கட்சி இல்லை அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கட்சி கிடையாது, இது ஒரு காமெடி ஷோ. அந்த காமெடி ஷோவுக்கு நீங்க வர்றீங்கன்னா நீங்க எப்படிலாம் காமெடி பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு உலகம் அறிஞ்சதான். நீங்க வந்து ரோடு வழியா வரமாட்டீங்க, நீங்க வந்து தலைகீழாக தான் நடந்து வருவீங்க, வந்து பஸ் மேலே வரமாட்டீங்க, பஸ்ஸுக்குள்ளே வரமாட்டீங்க, பஸ்ஸுக்கு மேலே தான் வருவீங்க, சாலையில் வரமாட்டீங்க, மரத்து மேலே தான் ஏறி வருவீங்க. இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணும்போது ஏன்னா இதை வந்து நம்ம வந்து சீரியஸாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி படிப்பினைகள் வந்து என்னென்னா தொடர்ச்சியாக ஐயா விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆரம்பித்து கடைசியாக பாண்டிச்சேரியில் பண்ண வரைக்கும் தொடர்ச்சியாக இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ 84 நிபந்தனைகள் வந்து இது வந்து நிபந்தனைகள் கிடையாது. இவங்க கிட்ட கேட்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? வந்து வரவங்க வந்து வாகனத்தில் எப்படி வராங்க, எந்த மார்க்கமாக வராங்க, அந்த வண்டி எங்கெல்லாம் பார்க்கிங் வந்து வைக்கிறீங்க, வரவங்களுக்கு தண்ணீர் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, எத்தனை மணி நேரம் கூட்டம் நடக்கும், ஒருவேளை வெயில் அடிச்சா அதுக்கு என்ன நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, மழை வந்தால் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் கூட நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்களே கண்டி. இதை கூட நீங்கள் 84 நிபந்தனை இன்னமும் அதை பூதாகரமாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் சமீபத்தில் நடத்தின இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 6 முறை 7 முறை வந்து நேரடியாக முதல்வரையே போய் சந்திச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ கேட்டீங்க, அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியும் போய் அவங்க வந்து அனுமதி கொடுத்தோம். அந்த கூட்டத்தை நீங்கள் எது விதமே கடைபிடிக்கவே இல்லை. அந்த வந்த சொற்பமான நபர்கள் தான், வெறும் 5000 பேரை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியல. QR கோடு குத்திங்க, பார் ஸ்கேனர் வச்சிங்க, இதெல்லாம் வச்சு கூட அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தாமல் ஒரு காவல்துறை அதிகாரி உங்களை காரி துப்பிட்டாங்க. அந்த நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து கேட்கறதுல வந்து தவறு எதுவும் இல்லை. இதில் உங்களுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த மாவட்ட நிர்வாகமே உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அதுதான் இங்கே வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முதல்வர் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களால் ஒரு 5000 பேருக்கு அனுமதி வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நாட்கள் வந்து காலதாமதமாச்சு. இங்கே எந்த தாமதமும் இல்லை. இவங்க சொன்ன இடத்த வந்து அந்த ஒரு தனியார் இடத்துல ஒரு கோவில் நிர்வாகத்துக்கிட்ட இருக்கிற அந்த கிரவுண்டில் தான் இதை பண்ணுறாங்க. அந்த நிர்வாகம் தான் இதை டிலே பண்ணாங்களே. மாவட்ட காவல்துறையோ மாவட்டத்தில் இருக்கிறவங்களோ வந்து எந்த விதமான சிக்கல்களும் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் கொடுக்கலாம். ஆனாலும் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாநாடு முடிஞ்சவொடனே எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கலன்னு தான் எப்போதும் போல விஜய் அவர்கள் சொல்லுவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு எதிரான ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெரிய அளவு கூட்டத்தை நடத்திருக்காரு. அவருடைய ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா அங்கே ரெட்டலை தான். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து அதிமுக விமர்சனம் பண்ண போறது இல்லை, மறுபடியும் திமுக தான் விமர்சனம் பண்ண போறாரு.
ஸோ அது எப்படி இருக்க போகுது அந்த மீட்டிங்ல? இவர் வந்து அதிமுக விமர்சனம் பண்ண போறாரு, அவர் திமுக விமர்சனம் பண்ண போறாரா? இல்ல அங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதிமுக வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா திமுக தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அதிமுகல இருந்து வரக்கூடிய எடப்பாடி அவர்களை விமர்சனம் பண்ணுவார் இல்லையா? கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் கூட சும்மா தொட்டும் தொடாமல் தான் விமர்சனம் பண்ணுவாரு கண்டி. செங்கோட்டையன் அவர்கள் வந்து நேரடியா விமர்சனம் வந்து பண்ண மாட்டார். ஏன்னா இப்ப அந்த தொகுதி பாத்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும்போது செல்வாக்கு மிக்க நபரா இருந்தனால இப்ப இவர் வந்தா 1000 பேர் வருவாங்க, 2000 பேர் வருவாங்க. ஆனா யாருமே வரல, வெறும் 50 நபர்கள் தான் வந்திருக்காங்க. இவரோட அண்ணன் மகன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதிமுகவுக்கு வந்து போயிட்டாரு. செங்கோட்டையனோட அண்ணன் மகன் வந்து அங்க போயிட்டாரு. இவருக்கு எதிராக வந்து கட்சி நிர்வாகிகள் ரொம்ப தீவிரமா இப்ப வந்து ஃப்ரீயா அதிமுகல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் வேலை செய்யணும்ன்ற ஒரு நெருக்கடி இருந்தது. இப்ப அதிமுக அங்க வலுவா இருக்கு, திமுகவும் அங்க நல்ல வலுவா இருக்கிறதுனால இப்ப ஆட்கள் திரட்டதே இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. ஐயா செங்கோட்டையன் அவருக்கு வந்து வெளி மாவட்டத்துல இருந்து ஆட்களை வந்து பணம் கொடுத்து ஏற்பாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுலதான் மும்முரமா இருக்கலாம் கண்டி. இந்த கூட்டம் நடத்துறது என்ன பேசுதுன்னு அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே கூட்டம் ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லையா? கூட்டம் வர மாட்டேங்குது. அதாங்க நீங்க அது பாண்டிச்சேரியில இந்த பிம்பம் வந்து பாண்டிச்சேரியிலே உங்களுக்கு உடைப்பட்டு போச்சு. ஏன்னா அப்படிதான் நம்ம வந்து சொல்றோம். இது நான் ஆரம்பத்துல இருந்தே இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயுமே இயல்பா அவருக்கு வந்து கூட்டம் சேரவே இல்லை. இவங்க டைம் எடுத்து கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க. இப்போ ஈரோட்லயே உங்களுக்கு அதுதான் நடக்குது. வெளி மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு ஆட்களை வந்து திரட்டிருக்காங்க. அவங்களுக்கு இயல்பா கூட்டம் வந்து கூடல சார். எல்லாருக்குமே வேலை இருக்கு சார். இன்னைக்கு அவனுக்கு பொழப்பு இருக்கு, வேலை இருக்கு. விஜய் வந்து ஒரு முறை பார்க்க வருவாங்க சார், ஓயாம விஜய் பார்க்க வருவாங்களா? முதல் முறை வருவாங்க விஜய் பார்க்க, யார் வேணாலும் வருவாங்க. இப்பதான் அவர் தொடர்ச்சியே வரப்போறாரு. இப்ப 15 நாளுக்கு ஒரு முறை வரப்போறாரு. இப்ப பாண்டிச்சேரி வந்தாரு, இப்ப 15 நாள்ல திருப்பி இப்ப ஈரோடு வரப்போ அடுத்து கண்டிப்பா இன்னொரு 15 நாள்ல வரும்போது அந்த மவுஸ் குறைஞ்சிச்சு, யாரும் வந்து வரதுக்கு தயாரா இல்லை. அதனால பெய்டு தான் இது வந்து கூட்டம் வந்து பணம் கொடுத்து கூட்டுற கூட்டம் தான். ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு பெரிய மோதல் போயிட்டு இருக்கு கட்சியிலேயே. அது வந்து பனையூர் அலுவலக வாசல்லே எதிரொலிச்சிருக்கிறத பார்த்தோம். உண்மையிலே என்ன நடக்குது? நீங்க அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நிறைய கோஷ்டி பூசல் இருக்கு. பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஐயா ஜானுக்கும் புஷிக்கும் ஃபைட் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புஷியும் ஜானும் வந்து ஓரளவுக்கு வந்து இணக்கமா போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா உள்ள வந்தார். ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஜானுக்கும் வந்து பிரச்சனை போச்சு. பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பல கோஷ்டிகள் வந்து இருக்கு. ஏன் இந்த கோஷ்டி எல்லாம் உருவாகுதுன்னா, தலைவர் வந்து கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா, தலைவர் தினமும் ஒரு ஆபீஸ் வருவாரு, தினமும் அவர் வந்து அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அவர் வரமாட்டாரு. 2 பேர்கிட்ட மட்டும் தான் பேச முடியும். ஒன்று புஷி ஆனந்த் கிட்ட பேச முடியும், இல்லைன்னா ஜான் கிட்ட பேசணும். அப்ப என்ன சிக்கல் நடக்குதுன்னா, இப்ப வந்து ஜானுக்கும் புஷிக்கும் வந்து ஆகாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஆடியோக்கள் கூட வந்தது. அதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஜானே தான் திட்டமிட்டு அந்த ஆடியோ வந்து லீக் பண்ணார். அப்படியாவது தலைவரோட கவனத்துக்கு போய் உடனே புஷி ஆனந்த கட்சி விட்டுலாம் தூக்கிடுவாருன்னா எல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் தெளிவா சொன்னேன், புஷி ஆனந்த வந்து கட்சியை விட்டு தூக்க மாட்டாங்க. விஜயே கூட இந்த கட்சியை விட்டு ஒரு நாளைக்கு வெளியில ஏறலாம், இல்ல வெளியேற்றப்படுவார். ஆனா புஷி ஆனந்தோட வெளியேற்றப்படுவார். ஆமா, விஜயோட கட்சி இது கிடையாதுங்களா, இது வந்து புஷி ஆனந்த் பார்ட்டி. சோ அதனால புஷி ஆனந்த் தான் இங்க முழுக்க அதிகாரம் இருக்கு. அப்படின்னா விஜய் வந்து எல்லாத்துக்கும் வரணும் இல்லைங்களா? இப்ப நடந்த மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகி கூட்டத்துக்கு கூட விஜய் அவர்கள் வரல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. அது விஜய் வந்து இன்னைக்கு இப்போ வரைக்கும் வருவதாக எந்த தகவலும் இல்லை. அப்படி இருக்கும்போது கோஷ்டி பூசல் இங்க நிறைய இருக்கு. ஆதவ அர்ஜுனா ஒரு கோஷ்டி, தனி கோஷ்டியா செயல்படுறாரு. புஷி ஆனந்த் ஒரு கோஷ்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியூக வகுப்பாளருக்கு ஒரு கோஷ்டி இருக்கு. பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து தாவே காலம் மட்டும்தான். ஜானுக்கு ஒரு கோஷ்டி இருக்கு. அதுக்கப்புறம் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு ஒரு RSS கோஷ்டி வச்சிருக்காரு. இப்போ வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஒரு கோஷ்டி வச்சிருக்காரு. அவருக்கும் ஒரு கோஷ்டி இருக்கு. ஏற்கனவே பொருளாளராக இருந்த வெளியே அறியப்படாத வெங்கட்ராமன் வந்து அவருக்கு ஒரு கோஷ்டி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஐயா வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு கோஷ்டி இருக்கு. நாஞ்சில் சம்பத் தான் பாவம் கோஷ்டி இல்லாம தனியால போய் மாட்டிக்கிட்டாரு. சோ இத்தனை கோஷ்டி இருக்கு. இதுல கோஷ்டி இல்லாத 2 பேர் இருக்காங்க. யாருன்னா நாஞ்சில் சம்பத்துக்கு கோஷ்டி இல்ல, விஜய்க்கு வந்து கோஷ்டி இல்ல. விஜய்க்குன்னு யாருமே அங்க கோஷ்டியே இல்லை. அப்போ அந்த எல்லா கோஷ்டியும் விஜய்க்காக சார் இருக்காங்க. அப்படி கிடையாது. அந்த அப்படின்னா அவர் எல்லாத்துக்கும் வரணும் இல்லைங்களா? மத்தியஸ்தம் பண்றதுக்கு வரணும் இல்லைங்களா? நேத்தி கூட ஆபீஸ்ல அடிதட்டி நடக்குது, பஞ்சாயத்து நடக்குது, பொறுப்பாளருக்கு வந்து காசு வாங்கி போட்டாங்கன்னு சொல்லணும். ஒரே தலைவர் கிளம்பி போகணும்ல. தலைவர் போனா மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் வந்து வெளியில தெரிஞ்சது, ஊடகங்களை தெரிஞ்சது, பொறுப்புக்கு பணம் வாங்கிட்டு பொறுப்பு இல்லைன்னா. ஆனா 34 மாவட்டம் 38 மாவட்டத்திலயும் எல்லா மாவட்டத்திலும் இதே பிரச்சனை இருக்கு. இன்னும் போனா சொல்ல போனீங்கன்னா சைதாப்பேட்ல இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பாளரே இல்ல. காசு கொடுத்துட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எங்க கட்சி உருப்படும் நமக்கு தெரியும். குறிப்பா வந்து அந்த திருவள்ளூர் மோதலுக்கு காரணம் வந்து ஆதவ அர்ஜுனா புகைப்படத்தை வந்து பயன்படுத்திட்டாங்க. ஸோ ஆதவ அர்ஜுனா தூண்டுதல் பேர்லாம் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மையா அதுதானா? அதாவது பாத்தீங்கன்னா அவரு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அந்த நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தப்பு தப்பா தகவல்களை வந்து விஜய்க்கு ஃபேவரா வந்து நிறைய தகவலை எடுத்து கொடுக்கறதுல
அது ஒரு பெய்டு ப்ரமோஷன் கம்பெனி. ஓகே. அந்த கம்பெனில யாரோ ஒருத்தர் வேலை பார்க்குறவர் வந்து ஏதோ அந்த விசுவாசத்துல ஆதவ அர்ஜுனா புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறாரு. ஆதவ அர்ஜுனா புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறாருன்றதுக்காக அந்த நிர்வாகி கட்சி விட்டு நீக்கிறதுனாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா தொடர்ச்சியா விஜய்க்கு எதிராக நிறைய பேசுறாரு, தாவேக்கு எதிராக நிறைய பேசுறாரு, முதலமைச்சர் வந்து உரிமையில பேசுறாரு, எங்க அண்ணன் மேல கை வச்சு பாருங்கடான்னு சொல்றாரு, ஒரு ரவுடி போய் ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் பேசிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனாவில் உண்மையிலேயே நீங்க கட்சி விட்டு நீக்கணும், ஆதவ அர்ஜுனாவை தானே நீங்க நீக்கணும். ஆதவ அர்ஜுனா ஆதரவாளர் நீக்கிறதுலாம் வந்து உண்மையிலேயே வந்து முதுகில்லாதத்தனம், கோழைத்தனம் நான் நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஆனதுக்கும் வெளிப்படையா நடந்த மோதல் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு எதுவுமே தெரியாது சார். தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஜானுக்கும் ஐயா புசியானந்த் அவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னன்னு கூப்பிட்டு கேட்டதே கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு கட்சிக்குள்ள, அவர் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டார். அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பே பாத்தீங்கன்னா அவரு இவங்க கிட்ட இருந்து அவரை பாதுகாக்கிறது அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு. இத்தனை கோஷ்டிகள் இத்தனை கோஷ்டிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வந்து பாதுகாக்கிறது அவர் யாரும் நெருங்க முடியாது. இந்த விஷயங்கள் எதுவும் அவர் காதுக்கு வந்து போகாது. போனாலும் அவர் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டார். நாஞ்சில் சம்பத் மட்டும்தான் கோஷ்டி இல்லாம தனியா இருக்காருன்னு சொன்னீங்க. முதல் விஜயும் இருக்காரு, விஜய்க்கும் கோஷ்டி இல்ல. ஓகே, விஜய் தலைவர் அவரை விட்டுலாம். நாஞ்சில் சம்பத் வந்து சமீபத்துல ஒரு மேடையில பேசும்போது பாத்தீங்கன்னா, ஏறும்போது ஏதோ வந்து கடுப்பாரார் ரசிகர்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்ல போய் வந்து அதுக்கு டென்ஷனா ஏதோ சொல்றாரு. முதல் கூட்டத்திலேயே அப்படி நடக்கும் நாஞ்சில் சம்பத். இதை நம்ம முதல்ல இருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, இவர் வந்து இலக்கியம் இதெல்லாம் வந்து பேசுறாரு. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, தலைவர் நடிச்ச படத்துல இருந்து ஏதாவது நல்ல ஒரு 4 சீனை வந்து பேசணும், 4 டைலாக வந்து பேசணும், பிளாஸ்ட்னு வந்து பேசணும்னு அவங்க வந்து எதிர்பார்க்குற இடத்துல போயிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பேசினா, இவர் ஒரு பக்கம் மைக்ல பேசுற, இவருக்கு பின்னாடி நின்றுட்டு கச்சன்னு பேசிட்டு இருக்காங்க, அவரே டென்ஷன் ஆகி வந்திருக்காரு. அவங்க என்னன்னா இவரை பே பண்ணி கூப்பிடுறாங்க. ஒரு கூட்டத்துக்கு 25,000 ரூபாய் இவருக்கு வந்து பிக்ஸ் பண்ணாங்க. ஆமா, 50,000 ரூபாய் கேட்கறாரு, இல்லங்க முடியாதுன்னு சொல்லிட்டு 10,000 ஆரம்பிச்சு 25,000 வரைக்கும் பேசுறாங்க. சோ காசு கொடுத்து தானே இவர் வந்து கூப்பிடுறோம், இவருக்கு இந்த மரியாதை கொடுத்தா போதும்னு இவர் நினைக்கிறாங்க. அது சொன்ன அதிகபட்சமா இவர் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஐயா நாஞ்சில் சம்பத் வந்து இதே ஊடகங்களை சந்திச்சு சொல்லுவார் பாருங்க, நான் ஏமாந்து போயிட்டேன், இந்த பசங்க வந்து நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. ஆமா, வந்து என்னை ஏமாத்திட்டான் இந்த விஜய். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விஜய் தரக்குறைவா பேசினாரு, மோசமா பேசினாரு, தவக்கலைன்னு பேசினாரு, தற்கூரின்னு பேசினாரு, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேசின ஐயா நாஞ்சில் சம்பத் வெறும் பணத்துக்காகவும் வாழ்வாதாரத்துக்காக அங்க போயிருக்கும் போது அவர் இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. இந்த அவமானம் அவர் பட்டுதான் ஆகணும். அதுக்கு வந்து விதிவிலக்கு ஒண்ணுமே இல்லை. கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா வந்து உதயநிதி அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ பாராட்டி பேசி ஒரு காணொலி வந்துகிட்டு இருக்கு சார். அதுதான் சார் சொல்றேன், அவரால் மாத்திக்க முடியாது சார். அவருடைய இயல்பு என்னன்னா, அவருக்கு தேவை இன்னைக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம். அதுதான், நாளைக்கே ஒண்ணும் இல்லை, அதை விட அதிகமான தொகை யாராவது தராங்க. இப்ப அதிமுகல இருந்து யாராவது வந்து 50,000 ரூபாய் தரம் ஒரு மீட்டிங் சொன்னாங்கன்னா, அதிமுக கூட்டத்துல வந்து அவர் வந்து பேச தயாரா தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு கட்சியில பொறுப்பாளரோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 25,000 கொடுக்கறதா சொன்னீங்க, அது யார் கொடுக்குறா? அது மாவட்ட நிர்வாகிகள் கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க அந்த ஆதவ அர்ஜுனாலாம் கொடுக்க மாட்டாங்க. யார் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்களோ அந்த பொறுப்பாளர்கள் வந்து அதை கொடுக்கணும். அப்படிதான் வந்து அசைன்மெண்ட். கட்சியில இருந்து தலைமையில இருந்து வரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் 1 ரூபாய் கூட காசு கொடுக்க மாட்டாங்க. சோ ஆதவ அர்ஜுனா வேணா அவர் தலைமையில ஒரு கூட்டத்தை நடத்தினாருன்னா அது கொடுப்பாரு கண்டி. இது மாவட்ட நிர்வாகம் யாரோ அவங்க தான் கொடுக்கும். சேரும்போது அமௌண்ட் ஆகணும். ஏன்னா வந்து ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா சேகர்பாபு 50 லட்சம் கேட்டேன், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் தாவேகளை சேர்ந்துட்டேன்னு சொன்னார் இல்லையா? இந்த 50 லட்சம் தாவேகளை கொடுத்துட்டாங்களா? ஆதவ அர்ஜுனா ஏதோ பண்ணியிருக்காரு பர்சனலான்னு சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து உறுதியான தகவல் தெரியல. பட் ஆனா ஏதோ ஆதவ அர்ஜுனா மூலமா சேர்ந்திருக்காரு. ஆதவ அர்ஜுனா மூலமா தான் சேர்ந்தார். அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் பேசும்போது பாத்தீங்கன்னா, அடுத்த இலக்கு தமிழ்நாடு, மேற்கு வங்கம் தான் சொன்னாரு. தமிழ்நாடு வந்து மிரட்டுற விதமா பேசாதீங்க. கேஎன்ஆர் கூட சமீபத்தில் பேசியிருந்தாரு. என்ன குறி வைக்கிறது காரணம் வந்து என்னன்னா, நான் சம்பந்தப்பட்ட பகுதிகளை வந்து வீக்கெண்ட் பண்றதுக்கு தான் பேசுறேன்னு சொன்னா, இடி ரைடு அவர் மேல, அதுக்கப்புறம் வழக்குகள் வந்து நிறைய அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்குது. ஸோ திமுக ஒரு புறம் இருக்கட்டும், விஜய் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு நிலுவையில் தான் இருக்கு. ஸோ விஜய் அவர்களால வந்து கண்டிப்பா ஸ்பாய்லரா இருக்கு போது, நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி வந்து யாருக்கான ஸ்பாய்லர் அப்படிங்கிறது தெரியல. அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு கூட ஸ்பாய்லரா இருக்கலாம் இல்லையா? கூட்டணிகளை வர வைக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு விஜய் இசைந்து கொடுப்பாரா? இல்ல ஐயா, விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் வாக்கை வந்து பிரிக்கணும். இங்க வந்து இரு திராவிட கட்சிகளும் தனிச்சு நிக்கிறது தான் பாஜகவோட அஜெண்டா. தனிச்சு நிக்கிறது தான் வந்து பாஜகவோட அஜெண்டா. ஏன்னா பாத்தீங்கன்னா ஐயா விஜய் வந்து பாத்தீங்கன்னா சீமானோட பேசும்போதும் அந்த கூட்டணியை வந்து முறியடித்தது பாஜக. சீமானோட போயிட்டாருன்னா இளைஞர்கள் 2 பக்கமும் இளைஞர்கள் இருக்காங்க, 2 பேரும் நிச்சயமா வந்து ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதை வந்து முதல்ல வந்து அதை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பேசப்பட்டது கிட்டத்தட்ட கூட்டணியே உறுதியானது. பாஜகவை கழட்டி விட்டுட்டு
பாஜக கூட்டணியில அப்ப அவங்க இல்ல. சோ விஜயோட தான் பேசினாங்க. டிப்டி சிஎம் கிட்டத்தட்ட 70ல இருந்து 80 சீட்டு பிளஸ் எலெக்ஷன் செலவுக்கான மொத்த பணத்தையும் கொடுக்கும் போதும் அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணது பாத்தீங்கன்னா பாஜக தான். நீங்க அதிமுகவோட போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக அதுக்கப்புறம் தான் ரொம்ப வலுவா வந்து இவங்க கூட்டணியில வந்து இழுத்தாங்க, வழக்குகளை வந்து காரணம் காட்டி இழுத்தாங்க. இப்போ ஐயா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் செலவுல இருந்து மொத்தமே பாஜக தான் வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவரு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக போகின்ற சிறுபான்மையர் வாக்குகளை இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் வாக்குகளை வந்து பிரிச்சாலே போதும் அதிமுக பாஜக கூட்டணி எளிதில் வெற்றி பெறும்னு அவங்களோட அரித்மேட்டிக் கணக்கு. சிறுபான்மை திருப்பூரம்ன்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையா விட்டுருக்கணும். அறிக்கையோட விடாம எப்படி வந்து சிறுபான்மை நம்புவாங்க விஜய் அவர்களை? இல்ல அதுதானே அவங்க சொல்ற அஜெண்டா. இப்ப பாருங்க நாஞ்சில் சம்பத் கூட என்ன சொல்றாரு, ஐயா விஜய் அவர்கள் பேசாதது நல்லதுன்னு சொல்றாரு. திமுக சரி இருக்கின்றாரு இதுல. ஆமா, இப்ப நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுது. அவங்க வந்து இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாரு, நயனார் நாகேந்திரன் சொல்ற நாங்க வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்தோம்னு சொல்றாரு. நீங்க வந்து ஒரு கட்சி தலைவரா கூட வேணாம், நீங்க வந்து ஒரு சிறுபான்மையின் காவலர், சிறுபான்மையெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுன்னு நீங்க நம்புறீங்கன்னா அப்ப இந்த இடத்துல ஐயா விஜய் வந்து குரல் கொடுக்கணும்ல. அப்ப நீங்க வந்து குரல் கொடுக்கல, நீங்க பேசலன்னா பாஜகவோட ஏஜென்டா தானே ஐயா விஜய் வந்து இருக்காரு. நீங்க வந்து கள்ள மௌனம் எதுக்கு நீங்க சாதிக்கிறீங்க? கள்ள மௌனம் எதுக்கு சம்பந்தம்? நீங்க வந்து திருப்பரங்குன்றம் கொடுத்து நீங்க பேச மாட்டீங்க, சாதி ஆணவங்களை கொடுத்து பேச மாட்டீங்க. பாஜக சொல்றதா விஜய் கேட்கிறாருன்னா விஜய் பேசுனா வந்து ஓட்டு பிரிவுல சிறுபான்மை விஜய் நம்புவாங்க இல்லையா? இப்போ வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் நம்புறாங்க. அப்படியே ஆப்போசிட்டா மாறுது இல்லையா? நீங்க இல்ல அதுதான் சொல்றாங்களா, அவங்க லாங்குவேஜ்ல சொன்னீங்கன்னா சைலண்ட் இஸ் மோஸ்ட் பெரிய வெப்பன்ற மாதிரி அவங்க வந்து பாக்குறாங்க. விஜய் வந்து இந்த விஷயத்துல பேசாம இருக்கிறது பாத்தீங்கன்னா பாஜக செய்கின்ற உதவி தானே இது. ஆனா திமுக செய்யற உதவியா மாறிச்சு இல்ல. ஒட்டுமொத்தமா இஸ்லாமியர்கள் வந்து ஓகே நம்மளோட ஒரே நம்பிக்கை வந்து திமுக தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க இல்லையா? அப்ப விஜய் எப்படி நம்புவாங்க? இல்ல அவரு நிறைய ஸ்டண்ட் அடிப்பார்ல, இதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ அவர் என்ன சொல்றாரு, திமுக வந்து ஏங்க நீங்க பாண்டிச்சேரியில போயே திமுக குறித்து நீங்க வந்து பேசுறீங்க, திமுகவை நம்பாதீங்க, திமுக வந்து உங்களை எப்படி எல்லாம் ஏமாத்தணும் எதிர்கட்சியா இருக்கிற திமுக வந்து பேசுறீங்க, இங்க ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. அதே எதிர்கட்சியான அதிமுக குறித்து பேச மாட்டேறீங்க. என்ன சொல்றீங்க, நாங்க ஆளுங்கட்சியை மட்டும் தான் பேசுறோம். அதே ஆளுங்கட்சியான பிஜேபியும் என்ஆர் காங்கிரஸ் நீங்க அங்க போன்னு தானே பேசுறீங்க. அப்போ உங்க நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடு. நேத்திக்கு திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திமுகவோட இளைஞர் அணி வந்து மண்டல மாநாடு வந்து நடக்குது. அதுல அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து சேருது. அங்க வந்து பிரகடனம் பண்றாருங்க, முதலமைச்சர் வந்து சூழ்நிலைக்கிறாரு, நீங்க எங்க வேணாலும் உங்க வாழாட்டலாம், தமிழ்நாட்டுல வாழாட்டினா உங்க வாழை ஒட்ட நறுக்குன்னு ஒரு முதல்வர் வந்து பேசுறாரு. தமிழக மக்கள் பக்கம் நாங்க அரணா நிப்போன்னு சொல்றாரு. பிஜேபிக்கு வந்து நேரடியா சவால் விடுறாங்க, நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்களே, நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிஜேபின்ற ஒரு வாயில வார்த்தையே வரலைங்க. பாண்டிச்சேரியில பேசும்போது ஒன்றிய அரசு தானே பேசுறாரு, பிஜேபின்னு பேச மாட்டாருல. பிஜேபி எதிர்த்தாதானே சிறுபான்மையினர் ஓட்டு வரும், அது வந்து கண்டிப்பா விஜய்க்கு தெரியும் இல்லையா? இல்ல தெரியும், அவருக்கு நிச்சயமா தெரியும். ஆரம்பத்துல இருந்தே இவர் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க, விஜய் எல்லாத்துக்கும் பேச மாட்டாரு, விஜய் எல்லாத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற நெரேட்டிவ் ஆரம்பத்துல இருந்து செட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, தேவைன்னா பேசுவார், இல்லைன்னா பேச மாட்டாருன்னு உங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நேரத்துல பேசுவாரு, இப்ப பேச மாட்டாரு. ஏன்னா அவரோட குறிக்கோள் முழுக்கமே வந்து வாக்கு வங்கி தானே. இப்ப நிகழ்கால அரசியல் குறித்தோ தமிழகத்துல வருகின்ற பிரச்சனைகள் குறித்தோ ஐயா விஜய் எதுவுமே பேசவே இல்லை. அதை பத்தி அவர் கவலை. 41 பேர் இறந்து போனதுக்கே நீங்க இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பேற்றுக்கல, அதுக்கே நீங்க வந்து தமிழக அரசாங்கம் தான் வந்து பொறுப்புன்னு நீங்க சொல்றீங்க. உங்க கூட்டத்துக்கு வந்து உங்களால செத்தவங்களுக்கு அவங்க தான் பொறுப்புன்னு நீங்க ஈஸியா கை கட்டி போகும்போது உங்ககிட்ட நீங்க எந்த அறத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா ஸ்கிரிப்ட்ல அது இல்ல, பிஜேபி எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்ட்ல அவங்க இல்ல, அவங்களே அவங்களுக்கு எதிராக பேச சொல்லி எப்படி வந்து விஜய் வந்து எழுதி கொடுப்பாங்க? அவங்க எழுதி கொடுக்கல, இவர் பேசல. ஏன்னா எழுதி கொடுக்கறதே நீங்க தப்பா பேசுறீங்க. பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இல்லைன்னு நீங்க பேசுறீங்க. பிஜேபியோட ஒரு அமைச்சருக்கு வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா 200 நாளா இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க. யாருக்காக பேசுறீங்க? பிஜேபி அமைச்சருக்காக நீங்க பேசுறீங்க. அவரும் வந்து உங்களுக்கு நன்றி சொல்றாரு. ஒன்றிய அரசு குறித்து நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. என்ஆர் காங்கிரஸ் ரொம்ப சிறப்பா செயல்படுதுன்னு சொல்றீங்க. ஊர் ஃபுல்லா ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க, சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்குது, வந்து பாண்டிச்சேரியில ஒரு வளர்ச்சி இல்லை, ஒண்ணுமே இல்லை, கிரைம் ரேட் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க பாண்டிச்சேரி நல்ல அரசாங்கம்னு சொல்லிட்டு இங்க மக்களுக்கான ஒரு அரசாங்கம், நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கு. இன்னைக்கு வந்து மைனஸ்ல இருந்த தமிழ்நாட்டை வந்து 10 ஆண்டுகள் அதிமுக காலத்துல ஒண்ணுமே வளர்ச்சி இல்லாத தமிழ்நாடு இன்னைக்கு வந்து வெற்றி நடை போட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. பிற நாடுகளே வந்து இங்க நடக்கிற நிறைய நல்ல திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. காலை உணவு திட்டத்துல முதல் கொண்டு உயர்கல்வியில வந்து எந்த அளவுக்குலாம் இங்க வந்து சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதை வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் வந்து சரியில்லைன்னா அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தமிழக வெற்றி கழகன்றதை கலைச்சிருங்க. நீங்க புதுச்சேரி வெற்றி கழகம் வந்து போய் ஓபன் பண்ணீங்க, நீங்க அங்க ஓபன் பண்ணி தாராளமா 30 தொகுதி தானே, 3 மணி நேரம் நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணா போதுமே, விஜய் இருக்கிற மாசுக்கு அங்க முதலமைச்சர் ஆயிட்டு போயிடலாம். அதை செய்யுங்க.
தமிழக வெற்றி கழகம் வச்சுக்கிட்டு எதுக்கு தற்கொலைத்தனமா தமிழ்நாட்டுக்கான அரசியல் எதுவுமே பேசாம விஜய் அவர்கள் எதுக்கு இருக்கணும்? புதுச்சேரியில இன்னொரு காங்கிரஸ் கூட தான் கூட்டணி உறுதியாயிடுச்சா? இல்லங்க, வாய்ப்பே இல்லைங்க. அவங்க பாத்தீங்கன்னா பாஜகவோட தான் அவங்க வந்து கூட்டணியில இருப்பாங்க. இவரும் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல திமுக தோற்கடிக்கிறது தான் இவரோட வேலை. இவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே ஒண்ணு, பாண்டிச்சேரி ஆனாலும் திமுக தான் எதிரி, தமிழ்நாடு ஆனாலும் திமுக தான் எதிரி. திமுகவை எதிர்க்கிறதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புறவாசல் வழியாக அதிமுக கபலீகரம் பண்ணி இப்ப செங்கோட்டையனை கூப்பிட்ட மாதிரி செங்கோட்டையன் சொல்றாரு பாருங்க, அதிமுக நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி அஜெண்டா தான் பாஜக வந்து கொடுத்துருக்காங்க இவருக்கு. அதை தாண்டி இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். புசி ஆனந்த் தலைமையில தான் வந்து அங்க தேர்தலை சந்திக்கிறாங்களா? முதல்வர் வேட்பாளர் புசி ஆனந்தா என்ன? அதுக்கும் ஒரு ஆப்பு வச்சாச்சு. புசி ஆனந்துக்கு வந்து முதலமைச்சர் பாவம் அவரை வந்து உசுப்பேத்தி விட்டு அவர் ஓட்டர் ஐடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்தி விட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தொகுதியில வந்துட்டாரு. சோ ஓட்டு கூட அங்க இல்ல. இப்ப எஸ்ஐஆர் வேற இரட்டை வாக்குரிமை கூட உங்களால வச்சுக்க முடியாது. இங்க வந்தாச்சு. அதனால அவர் வந்து அங்க மேபி வந்து உங்களுக்கு வந்து நியமன எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேணா இவரை பண்ணலாமா கண்டி. ஆனா இவருக்கு வந்து ஓட்டே அங்க போட முடியாது, தமிழ்நாட்டுக்கு மாத்தியாச்சு. அதுக்கும் ஆப்படிச்சாச்சு. வேணா ஒருவேளை வேற யாரையாவது பினாமி வச்சு அங்க வரப்போறாங்களான்னு தெரியல. ஆதவர்ஜனாவும் அங்க கிடையாது. என்ன இவங்க நிலைப்பாடுன்னு ஒன்னும் தெரியல. இப்ப வரைக்கும் ஆன்லைன்ல மெம்பர்ஷிப் கிடையாது, ஆஃப்லைன்ல தான் வந்து போறாங்க. ஒரு குழப்பமான கட்சியா தான் நம்ம வந்து தாவேகா வந்து பார்க்கணும். புசி ஆனந்த் வந்து தமிழ்நாட்டுல போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரா? தமிழ்நாட்டுல அவர் வந்து போட்டியிடணும், அப்படிதான் வந்து போட்டியிட முடியும். ஆனா சொல்ல முடியாது. இங்க ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு அங்க அவர் வந்து மனு தாக்கல் பண்ணாலும் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தான் அரசியலே என்ன தெரியாத. சோ அது என்ன நடக்கும்னு நமக்கே வந்து தெரியல. அது அதே போல விஜய் அவர்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கல. சோ வந்து ஈரோட்லயாவது அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கும் இல்ல, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரெடி ஆகல. பத்திரிகையாளர் சந்திக்கணும்ன்றது பாத்தீங்கன்னா இயல்பா வந்து நடக்கணும். ஏன்னா அவருக்கு ஆதரவான ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு அவரே கொஸ்டின் ரெடி பண்ணி பலர் அப்படிதான் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு நேர்காணல் கொடுக்கறது கூட அவருக்கு என்ன சிக்கல் நினைக்கிறீங்க? இல்ல, அது பாத்தீங்கன்னா சினிமால வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது அதை வந்து பண்ணாரு. ரொம்ப ரேரா தான் வந்து பண்ணுவாரு. சினிமால இருந்து அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தயாராகல. தயாரானாங்கன்னா பிரச்சனை இல்லை. எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவரும் ஐயா வந்து டிடிவி பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எந்த விதமான கண்டென்ட்டுமே இருக்காது. ஆனா தைரியமா வந்து பத்திரிகையாளர் வந்து சந்திச்சு பேசுவாரு. எவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கு ஐயா விஜயகாந்த் மேல, பத்திரிகையாளர் மேல கடுமையா நடந்துகிட்டாலும் அவரும் தைரியமா பத்திரிகையில வந்து சந்திப்பாரு. எல்லா தலைவர்களும் வந்து பத்திரிகையில வந்து சந்திச்சுதான் பெரிய ஆட்களா வந்து வளர்ந்துருக்காங்க. ஐயா விஜய்க்கு வந்து அந்த இன்னும் பக்குவம் வந்து வரல. பயம் இருக்கு மெதுவாகும். ஏன்னா உங்க கொள்கை என்னன்னே தெரியாது. நீங்க என்ன கொள்கை என்ன கோட்பாடுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க கட்சி என்ன நிலைப்பாடுல இருக்கு, கட்சியோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன, இன்னைக்கு என்ன கட்சியில நடந்துட்டு இருக்கு ஐயா விஜய்க்கு எதுவுமே தெரியாத போது பத்திரிகையாளர் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவுமே வந்து கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. ரொம்ப நன்றி தோழர். உங்க நேரத்தை ஒதுக்கி சமாள அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பயன்படுத்திக்க மிக்க நன்றி. நன்றி.